வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. மீண்டும் தங்கத்தோட விலையானது ஒரு கடுமையான சரிவில் காணப்படுது. கடுமையான சரிவுக்கான காரணம் என்ன, மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. 24 தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் 16,135 காணப்பட்டது. 207 ரூபாய் விலை சரிவோட 15,928 இருக்குது. 8 கிராம் 1,29,080 காணப்பட்டது. 1,656 ரூபாய் விலை சரிவோட 1,27,424. 10 கிராம் 1,61,350 காணப்பட்டது. 2,070 ரூபாய் விலை சரிவோட 1,59,280 100 கிராம் 16,13,500 காணப்பட்டது. 20,700 ரூபாய் விலை சரிவோட 15,92,800 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,500 சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக 5,000 வரை சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சூழலில் 22 தங்கத்தோட விலை ஒரு கிராம் 14,790 காணப்பட்டது. 190 ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவோட 14,600 இருக்கு. சவரன் விலையை பொறுத்தவரை 1,18,320 காணப்பட்டது. 1,520 ரூபாய் விலை சரிவோட 1,16,800 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல மிக கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. 10 கிராம் 1,47,900 காணப்பட்டது. 1,900 ரூபாய் விலை சரிவோட 1,46,000 100 கிராம் 14,79,000 காணப்பட்டது. நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 19,000 விலை சரிவோட 14,60,000 ரூபாயாக காணப்படுது. மேற்கொண்டு இதுலேயும் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு 2,500 சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் 4,000 5,000 அப்படிங்கிற ரேஞ்சில் சவரனுக்கு சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதே வேலை அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 18 தங்கத்தோட விலையை பார்க்கலாம். ஒரு கிராம் 12,700 காணப்பட்டது. நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 100 ரூபாய் விலை சரிவோட 12,600 ரூபாவாக இருக்குது. 8 கிராம் 1,01,600 காணப்பட்டது. 800 ரூபாய் விலை சரிவோட 1,08,000 ரூபாயாக இருக்குது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 10 கிராம் 1,27,000 காணப்பட்டது. என்ன இருக்குன்னா 1000 விலை சரிவோட 1,26,000 ரூபாயாக காணப்படுது. இதே வேலை 100 கிராம் 12,70,000 காணப்பட்டது. நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 10,000 ரூபாய் விலை சரிவோட 12,60,000 ரூபாயாக காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 சரிவுன்னு பார்க்குறப்போ 3,500 4,000 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. இதே வேலை எக்ஸ்பர்ட் சொல்கிற 2-3 காரணங்கள் இருக்குது. முதலாவது காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது மீண்டும் சரிவு பாதைக்கு திரும்பி இருக்கு. இப்படி உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிவு பாதைக்கு திரும்பினது மட்டும் இல்லாமல் அமெரிக்க பங்கு சந்தையானது தொடர்ச்சியாக வரலாற்று உச்சமாக 50,000 புள்ளிகளுக்கு மேலேயே காணப்படுது. இந்திய பங்கு சந்தையானது அவ்வப்போது சரிவுகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் அதிகமாக இருக்குது. இந்திய பங்கு சந்தையானது 84,000 புள்ளிகளுக்கு மேலேயே நீடிக்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது.